உங்க விருப்பமா? உங்க விருப்பமான்னு கேட்டேன். உங்க விருப்பம். செய்தியாளர்களுடைய விருப்பத்துக்கு நான் தலைவணங்கி நன்றி தெரிவிக்கிறேன். மீண்டும் நாடாளுமன்ற எம்பி ஆகுவீர்களா என செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு மதிமுக தலைவர் வைகோ பதிலளித்துள்ளார். உங்க விருப்பமா? உங்க விருப்பமான்னு கேட்டேன். உங்க விருப்பம். செய்தியாளர்களுடைய விருப்பத்துக்கு நான் தலைவணங்கி நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இல்ல, உங்க விருப்பம் இப்படி இருக்கு. உங்க விருப்பம் இப்படி இருக்கு. வேல்முருகன் கூட எங்க மாநாட்டில் வந்து பேசினாரு. வைகோ போட்டி போடுற தொகுதியில் தமிழ்நாட்டை எந்த கட்சியும் போட்டி போடக்கூடாது, அவர் தமிழ்நாட்டின் ஒரே ஏக பிரதிநிதியாக எல்லாரும் சேர்ந்து அனுப்பணும்னு நம்முடைய வாழ்வுரிமை கட்சி வேல்முருகன் சொன்னார். அப்படி நினைக்கிற சில பேர் இருக்கிறாங்க. அது எனக்கு கொடுக்கப்படுகிற மரியாதையா நினைக்கிறேன். என் கடமையை பரிபூர்ணமா 30 வருஷத்துல செஞ்சிருக்கிறேன். 1360 தடவை பேசியிருக்கிறேன். அதை 5 தொகுப்புகள் ஆக்கி இப்ப இந்தியாவில் உள்ள முக்கிய தலைவர்கள் எல்லாத்தையுமே கொடுத்துட்டு வந்திருக்கேன். ஃபார்வேர்டு வாங்குறதுக்கு ஹிண்டு ராம் கிட்ட கூட கொடுத்துருக்கேன். அவர் ஒரு ஃபார்வேர்டு அனுப்ப போறாரு. ஒரு ஃபார்வேர்டு வந்துருச்சு. ராஜாஜியின் பேரனும் மகாத்மா காந்தியின் பேரனுமான முன்னாள் வங்காள கவர்னர் கோபாலகிருஷ்ண காந்தி அவர் ஃபார்வேர்டை அனுப்பிட்டார். வரிசையாக அனுப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்தியாவில் நான் மதிக்கிற எல்லா தலைவர்களிலும் நான் இன்னைக்கு என்ன தேதி 21, நாளை சாயங்காலம் திருவனந்தபுரம் செல்கிறேன். நாளை மறுநாள் காலையில் கேரள முதலமைச்சர் காம்ரேட் பினராயி விஜயன் எனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்திருக்கிறார். அழைத்து கொண்டு போகிறவர் அகில இந்திய மார்க்சிஸ்ட் கட்சி பொதுச் செயலாளர் என்னுடைய ராஜ்யசபா தோழர் MA பேபி, அவர்கிட்டையும் கொடுக்க போறேன். அதுக்கு பிறகு மும்பைக்கு சென்று சரத்பவார்கிட்ட நேராக கொடுக்க போறேன். எல்லாத்தையும் கொடுத்தாச்சு மற்றவங்கிட்ட எல்லாம். அது ஒரு 17 ஃபார்வேர்டு வருது. 5 வால்யூமா போட்டு ஜூலை அல்லது ஆகஸ்ட் முதல் வாரத்தில் டெல்லியில் முக்கிய தலைவர்கள் எல்லாம் அழைச்சி நம்ம முதலமைச்சரை அழைச்சி வெளியிடணும்னு நினைக்கிறேன். மனநிறைவோடு இருக்கிறேன். என் பொது வாழ்க்கையில் நான் நாடாளுமன்றத்தில் இந்தியாவின் எல்லா பிரச்சனைகளையும் நமக்கு குரல் கொடுக்க நாதியிலேயேன்னு யாரெல்லாம் நினைச்சாங்களோ அவங்க பிரச்சனைகளையும் நான் பார்லிமெண்ட்டில் பேசியிருக்கிறேன். நான் மன நிறைவோடு இருக்கிறேன். ஐ ஹவ் டன் மை டியூட்டி அஸ் ஏ பார்லிமெண்டேரியன். அதனால் உங்களுடைய விருப்பத்தை தெரிவிச்சே பாருங்க. அதுக்கு மதிமுக சார்பாக என்னுடைய நன்றியை பத்திரிகையாளர்களுக்கு, உங்களை மாதிரி தான் எல்லா மாவட்டத்தில் உள்ள பத்திரிகையாளர்களும் இப்படி ஒரு மரியாதை வச்சிருக்கிறாங்க. நான் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.